அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது வாழ்வும் வழிபாடும் பாகம் 2. கடைசி வகுப்புல வாழ்வும் வழிபாடும் தொழுகை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுல பல விஷயங்களை இந்த வகுப்புல நான் சொல்ல போறேன். எப்படி நம்ம முத்தகீன்களா ஆகணும், முத்தகீன்கள்னா என்ன, அந்த குவாலிட்டியை நமக்குள்ள வளர்த்துருக்கனால நிறைய கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனும் நம்ம ஃபாலோ பண்றோம் முத்தகீனா ஆவதற்கு. அப்படி ஆகும் பொழுது இந்த குர்ஆன் அல் குர்ஆன் எப்படிலாம் நமக்கு திரண்டு காட்ட போகுது இப்படின்னு பல தகவல்களை இந்த வகுப்புல நான் சொல்ல இருக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முத்தகீன் நம்ம வாழ்வில் சில குவாலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த முத்தகீன் ஆகிறதுக்கான குவாலிட்டியான ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது அத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த அல் குர்ஆன் நமக்கு திறந்து காட்டக்கூடியதா இருக்கு. நம்ம டெப்தா இப்ப சும்மா நம்ம படிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஓரளவுக்கு புரியும். மேலோட்டமா அல்லாஹ் தாலா என்ன சொல்ல வருகிறான்னு மேலோட்டமா புரியும். ஆனா உள்ளுக்குள்ள போகணும்னா நம்ம அல் ஃபுர்கான், அதாவது ஃபுர்கான்னா என்னன்னா நன்மையானவற்றையும் தீன்மையானவற்றையும் பிரித்து காட்டக்கூடியதுதான் ஃபுர்கான். அது எல்லாமே நமக்கு காட்டும். எந்த குவாலிட்டி நமக்கு இருந்தா முத்தகீன் உண்மையாளர் சொல்லுவாங்க. அந்த உண்மையாளரான குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நமக்கு இந்த குர்ஆன் நன்மையும் பிரித்து காட்டும், தீமையும் நம்மளுக்கு பிரித்து காட்டும். அந்த அளவுக்கு டெப்தா நம்ம போகணும். குர்ஆன் நமக்கு முழுமையா அது திறந்து காட்டணும் அப்படின்னா நம்ம முத்தகீன் பயிற்சி எடுக்கணும். முத்தகீன் ஆவதற்கு பயிற்சி எடுக்கணும். ஓகே, இப்ப நம்ம தொழுகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் அதிகமா இந்த வகுப்புல தொழுகையை பத்தி நம்ம பார்க்கலாம். தொழுகையை நிலை நாட்டணும். குர்ஆன்ல ஒவ்வொரு தடவையும் தொழுகையை நிலை நிறுத்துங்கள், தொழுகையை நிலை நிறுத்துங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வசனத்திலையும் பார்க்க முடியுது, அத்தியாயத்திலையுமே பார்க்க முடியும். நிறைய அத்தியாயத்துல தொழுகையை நிலை நிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் இப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக தொழுகையை நிலை நாட்டுங்கள். முத்தகீனா இருக்கணும்னா தொழுகையை முதலில் நம்ம என்ன பண்ணணும், நிலை நாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. உண்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டியான விஷயம், முதன்மையான விஷயம் என்னன்னா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுவும் உரிய நேரத்தில் உரியபடி தொழுவாங்க. ஹுஷூர் அப்படின்னா உயிரோட்டம். நம்ம கடைசி வகுப்புல கூட பார்த்திருப்போம். குஷூர் உயிரோட்டமான தொழுகை. இந்த காலகட்டத்துல யாருக்கு அந்த உயிரோட்டமான தொழுகை இருக்கு? அல்லாஹ் முன்னிலையில நிக்கிறோம். அந்த உயிரோட்டமான தொழுகை நமக்கு இருக்கா? அல்லாஹ் நிக்கிறான் என்று அஞ்சி நம்ம தொழுவக்கூடியவர்களாக இருப்போமா? இல்லையே. அல்லாஹ் நிக்கிறானா அந்த எந்த ஒரு யோசனை நமக்கு ஏற்படுவதில்லையே. அசால்ட்டா நிக்கிறோம், அசால்ட்டா ருக்கு பண்றோம், அசால்ட்டா சஜிதா பண்றோம். அதுவும் சில பேரு தொழுகையை திருடுவாங்க. எப்படின்னா ருக்குவும் சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க, சஜிதாவும் சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா 4 ரக்காயத்தை முடிச்சிருப்பாங்க. தொழுகையை திருடக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் முன்னிலையில தொழுகிறோன்னு ஒரு பயந்து நம்ம தொழுவ மாட்டேங்கிறோம். நம்மளுடைய தொழுகையில ஹுஷூர் இருக்க மாட்டேங்குது. அதாவது பயந்து பணிந்து ஒடுங்கி நம்ம அல்லாஹ் முன்னிலையில தொழுகிறோன்னு எந்த ஒரு இதுவுமே நமக்கு இருக்க மாட்டுது. உதாரணத்துக்கு வகுப்புல ஆசிரியர் சொல்றாங்க மாணவரை பார்த்து, எழுந்திரி இந்த பேராகிராஃப் படி. பார்த்தா இங்கிலீஷ் படிக்க சொல்றாங்க. அந்த பையனுக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியல. படிக்க தெரிஞ்சாலும் ஆசிரியர் முன்னாடி படிக்கணுமேனு ஒரு பயம். எப்படியோ திட்டு எப்படி படிச்சாலுமே ஆசிரியர் முன்னால படிக்கும் போது ஆசிரியர் நம்ம பாக்குறாங்களா, டீச்சர் நம்மள பாக்குறாங்களா, ஏதாவது சொல்லிடுவாங்களோ கொள்ளுவாங்களோ இப்படின்னு நமக்குள்ள அவ்வளோ பயம் தானே. அந்த ஆங்கிலத்துக்கு எந்த வார்த்தைக்காவது நம்மளுக்கு அர்த்தம் தெரியுமா? அவன் படிக்கிறான், அந்த படிக்கிற படிப்புக்கு ஆங்கிலத்துக்கு ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, ரீட் பண்ணவும் தெரியாது. ஆனா எப்படியோ தடுமாறியாவது டீச்சர் சொல்லிட்டாங்களே, ஆசிரியர் சொல்லிட்டாங்களேன்னு இப்படி எழுஞ்சி ரீட் பண்றான். ஆனா அவனுக்கு ஆங்கிலத்துல எந்த வார்த்தைக்கும் அர்த்தங்கள் தெரியாது. ஆனா அவன் ஆசிரியர் முன்னாடி எப்படி இருக்கான், பயந்து நடுங்கி அந்த ஒரு நிலையில தான் நின்று அவன் படிக்கிறான்.
அப்ப நம்ம அல்லாஹ் முன்னிலையில நின்று ஓதுறோம், தொழுகிறோம். அல்லாஹ் நான் முன்னாடி நிக்கிறேன்னு நான் சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்கும். இது அல்லாஹ் மீது பயம் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல நீங்க அசால்ட்டு போக்க ஆயிட்டீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் இத? ஆசிரியர் முன்னாடி நின்று படிக்கும் போது நம்மளுக்கு பயப்படல, நம்ம பயந்து நடுங்கி நம்ம நின்று படிக்கிறோம்ல. ஆனா அல்லாஹ் முன்னாடி அப்படி நிக்க மாட்டேங்கிறோமே. எவ்வளோ ஒரு அஜாக்கிரதா நம்ம இருக்கோம். பார்த்துக்கலாம்பா, நாளைக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம பதில் சொல்லிக்கலாம்பா. நம்ம பர்த்டே, நம்ம முஸ்லீம், நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், ஈஸியா சொர்க்கத்துக்கு போகலாம். நம்மளுக்கு அல்லாஹ் அவ்வளோ கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுற மாட்டான். இந்த ஒரு குருட்டு ஆசை நமக்கு இருக்குது அந்த உள்ளத்துல. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். ஆக குஷுரோட தொழுகணும், உயிரோட்டமான தொழுகணும். ஒரு தொழுகையை நம்ம தொழுவும் பொழுது அதுல குஷூர் இருந்தா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பயத்தோட நான் பணிவோட அல்லாவோட முன்னிலையில தான் நான் தொழுகிறேன்னு நம்ம தொழுதோம்னா அந்த தொழுகை நிறைவேற்றப்படும். சில பேரு கேக்குறாங்க, நமக்கு தான் அரபிக்ல வார்த்தையே தெரியாதே, அரபிக்ல அதுல பொருள் நமக்கு தெரிஞ்சாலும் அதுல என்ன சொல்ல வர அல்லாஹ் நமக்கு புரிஞ்சாலும் நம்ம குஷுரோட தொழுலா அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? ஒரு ஆசிரியர் முன்னாடி ஆங்கிலத்துல தெரியாத ஒரு லாங்குவேஜை நம்ம படிக்கும் பொழுது தடுமாறியாவது படிச்சிடணும், இல்ல நம்ம ஆசிரியர் நம்மள அடிப்பாங்கன்னு ஒரு பயம் வருது இல்ல? ஆசிரியர் முன்னாடி நிக்கும் போது பணிந்து தானே நிக்கிறோம், அஜாக்கிரதையா நம்ம நிக்கிறது இல்லையே, அசால்ட்டா நம்ம நிக்கிறது இல்லையே. அப்படி ரப்புல் ஆலமீன நிக்கும் பொழுது, நம்ம தொழுவும் பொழுது நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுதான் நம்ம ஓதணும் அப்படின்னு இல்லையே. நீங்க முதல்ல ஓதுங்க, ஓத 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 அல்லாஹ் தஆலா அதுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு நமக்கு செய்து தருவான். அரபிக் மொழியை கற்க வேணாம் நான் சொல்லல, அரபிக் மொழியை கற்பதற்கு அல்லாஹ் எளிதாக்கி தருவான். முதலில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் முன்னிலையில். அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்து ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பாடுனா சாப்பாடு, அப்படி ஒரு சாப்பாடு வச்சு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை சாப்பாடும் சாப்பிட்றான். ஆனா அவனுக்கு பசியே தீரல. சாப்பிட்றான் அடுத்தடுத்து சாப்பிட்றான், அவனுக்கு பசியே தீரல. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவன் எப்படி சாப்பிடணுமோ அந்த முறைப்படி அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். சரிதானே? பசிச்சுட்டு நிறைய அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு பசியே தீரல. காரணம் பார்த்தா அவன் முறைப்படி அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். எப்படி சாப்பிடணுமோ அந்த ஒரு முறைப்படி அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு வயிறு நிறையாம இருக்கிறதுக்கு. அது போலதான் நம்ம தொழுகைய தொழுறோம் நிறைய ரக்காய் நம்ம தொழுறோம். ஆனா தொழுதா நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது தொழுறது கொண்டு. தொழுதா தீன்மையானவற்றையும் மானக்கேடானவற்றையிலிருந்து பாதுகாக்கிறோம், தடுக்குது, அந்த ஒரு விஷயம் தடுக்குதுன்னு சொல்லும் பொழுது, ஆனா அது நம்மள தடுக்க மாட்டேங்குது. ஆக நம்ம முறைப்படி தொழுவலன்னு தானே அர்த்தம். இப்ப சோசியல் மீடியாவை எடுத்துக்கோங்க, போனை எடுத்துக்கோங்க. தினந்தோறும் போன் பார்க்குறோம். சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் போன் தான் நம்ம வாழ்வா இருக்கு. அந்த போன் பார்க்கும் பொழுது இடைப்பட்ட விளம்பரம் சொல்லிட்டு ஆடுன்னு சொல்லிட்டு வருது. நம்ம சரியான ஒரு நோக்கத்துக்காக தான், சரியான ஒரு பயானா இருக்கட்டும், ஹதீஸா இருக்கட்டும், இப்படின்னு நம்ம சோசியல் மீடியால அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாகவே இருக்கட்டுமே, ஆடு விளம்பரம் இடைப்பட்ட இதெல்லாம் வருது. அதுல பார்த்தா ஒரு லக்ஸ் விளம்பரத்துக்கு ஒரு நடிகை அறகுறையான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடைகளை போட்டு வராங்க. ஸ்கிப் அமுக்க முடியல, ஏன்னா ஸ்கிப் பட்டனே அங்க இல்லை. அப்ப நம்ம அதை பார்க்க தானே செய்யறோம், பார்த்துதானே ஆகிறோம். கண்களால் பார்த்த பார்வையுமே விபச்சாரம் தானே. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைம் கழிச்சு ஸ்கிப் பண்ணுவது நம்ம ஸ்கிப் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்க தானே செய்யறோம். முடிந்த வரைக்கும் சகோதர சகோதரிகளே, சோசியல் மீடியாவை, அதாவது யூடியூபை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுங்க. யூடியூப் சிறந்ததை நன்மையானதை நமக்கு காட்டினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும்னா, மார்க் அடிப்படையில ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரணும்னா, எப்பேற்பட்ட எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்ப இந்த வீடியோவுமே நான் யூடியூப்ல தான் நான் போட்டு ஆகணும். நீங்க சரியான நோக்கத்தோட சரியான பாதையில தான் நீங்க போவீங்க. ஆனா ஷைத்தான் உங்களை போக விட மாட்டான். சரிப்பா இப்படி ஆட் வருது, என்ன பண்ணலாம்? ஓகே, ரிப்போர்ட் பண்ணுவோம்.
ஒரு வாட்டி பண்ணுவீங்க, 2 வாட்டி பண்ணுவீங்க, 3 வாட்டி பண்ணுவீங்க. அதே நிலையில இருக்கக்கூடியவங்க ரிப்போர்ட் பண்ணி ஓகே ஒரு கட்டத்துல உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது. ஆனா சில பேருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அடுத்து பேர் ஏதாவது விளம்பரம் வரும், அரைகுறையா ஆடைகள் போட்டு ஏதாவது ஒரு நடிகரோ நடிகையோ அப்படி வருவாங்க. ரிப்போர்ட் பண்ணுவோம், 2 வாட்டி பண்ணுவோம், 3 வாட்டி பண்ணுவோம், இதுக்கு வேலையே இல்லைப்பா அப்படின்னு அதை கண்டு காணாம நம்ம விடுறவங்களும் இருக்கும். ஆனா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் அது இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், நம்முடைய உள்ளத்தை ஷைத்தானிலிருந்து அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை பாதுகாக்கணும். ஆக தொழுகை தொழுவதன் மூலம் தீன்மையானவற்றையும் மானக்கேடானவற்றையும் இருந்து அது தடுக்கக்கூடியதாக இருக்கு நமக்கு தொழுகை. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரிப்பா, நான் தொழுறேன், 5 வேளையும் தொழுறேன், ஆனா எனக்கு மன நிம்மதியே எனக்கு அடைய மாட்டேங்குது. நான் தொழுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன், எனக்கு மன அமைதி இல்லை, புறம் பேசக்கூடியவளாக இருக்க, பொய் கூறக்கூடியவளாக இருக்க, மற்றவங்களை பத்தி அவதூறு கூறியக்கூடியவங்களாக இருக்க, எல்லா தவறும் செய்யக்கூடியவளாக இருக்கும். நாம மட்டும் இல்ல, சில பேர் நம்ம பேசுறத நம்ம கேட்கலாம். முஸ்லிமா இருக்கான், 5 வேளையும் தொழுகிறான், ஆனா அவன் என்ன பண்றான், ரொம்ப அநியாயம் செய்யறான்ப்பா, ஒரு நேர்மையா கூட அவன் நடந்துக்க மாட்டேங்கிறான். 5 வேளை தொழுகிறான், எல்லாம் பண்றான், ஆனா ரொம்ப பொய் சொல்றான்பா, பொய் தான் அவன் வாழ்க்கையாவே இருக்கு. 5 வேளை தொழுறான், எல்லாம் பண்றான், ஆனா அல்லாஹ் சொன்னது எதுவுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான், வரம்பு மீறக்கூடியவனாவே இருக்கான். இப்படின்னு பல பேர் பேசுறத நம்ம காது கூட நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கோம். ஆனா அவங்க தொழுகிறாங்களே, அதுவும் 5 வேளை தொழுகைய ஃபர்லு சுன்னத்து எல்லாமே அவங்க தொழுகிறாங்களே, ஆனா ஏன் இந்த தவறு பண்றாங்க? அப்படி பார்க்கையில தான் தெரியுது அவங்களுடைய தொழுகையில சரியில்லை, முறைப்படி அவங்க தொழுகலை. அதுதானே உண்மை. தொழுதா சரியா இருந்திருக்கணும்ல, தொழுகை சரியில்லை, அது சரியில்லாத காரணத்தால் தான் அவங்க தீமையிலிருந்து எதுவுமே தீமை செய்து கொண்டே தான் இருக்காங்க, மானக்கேடான விஷயங்களை செய்துட்டே இருக்காங்க. ஆகையால அல்லாஹ் தொழுகை தீமையிலிருந்தும் மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை தடுக்கும் சொல்லியிருக்கு. அல்லாஹ் சொன்னது பொய்யாயிடுமா, இல்ல குர்ஆன் சொன்ன விஷயங்கள் பொய்யாயிடுமா? நம்மளும் தொழுறோம், எல்லாமே நம்ம தொழுறோம், ஆனா தீமையை செய்யக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யற விஷயம் உண்மையாயிடுமா? நல்லா யோசிங்க. தீமையான விஷயம், மானக்கேடான விஷயம் இந்த தொழுகை நமக்கு தடுக்கும் சொல்லும் பொழுது அதை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கும். ஆனா நம்ம 5 வேளை தொழுகையும் தொழுவக்கூடியவங்களாகவும் இருக்கும். உரிய நேரத்துல தான் தொழுகிறோம், அல்லாஹ் சொன்ன முறையில நம்ம தொழுகிறோம், எல்லாம் சரி. அல்லாஹ் சொன்ன முறையில தொழுறோம், முறை வேற. ஆனா நமக்கு எப்படி இருக்கு, அந்த தொழுகையில தொழுற எல்லாம் பண்றோம், ஆனா நம்மளுக்கு அமைதி கிடைக்க மாட்டேது, எல்லா தவறும் செய்யக்கூடியவங்களாக இருக்கும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்ப நம்மளுடைய தொழுகை சரியில்லை என்பது தானே அர்த்தம். எல்லா நபிமார்களும் வந்திருக்காங்க, எல்லா நபிமார்களும் என்ன சொன்னாங்க எல்லாருக்குமே தெரியும் தானே. எல்லா நபிமார்களும் சொன்ன வாதம் என்னன்னா, குர்ஆனை எச்சரிக்கை செய்வதற்காகவும் நற்செய்தி கூறுவதற்காகவும் தான் வந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக தான் நபிமார்கள் வந்தாங்க. அவங்களுடைய வேலை சொல்றது மட்டும்தான், அவங்களுடைய வேலை என்னது, சொல்றது மட்டும்தான். எதுவுமே தடுக்க முடியாது அவங்களால, அல்லாஹ் நாட்டம் இல்லாம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா அவங்களுடைய வேலை சொல்றதுதான். தொழுகை மட்டும்தான் தீமையானவற்றை தடுக்கும், தொழுகை மட்டும்தான் தீமையானவற்றை தடுக்கும். நம்ம வாழ்வை சீராக்கணும்னா முதல்ல நம்ம தொழுகணும், அதுவும் முறைப்படி தொழுகணும். நம்மளுடைய தொழுகையில ஹுஷூர் இருக்கணும். 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் கவனமுள்ள உயிரோட்டமான நம்ம தொழுகை தொழுகிறோமான்னு சிந்தித்து பாருங்க. அப்படி நம்ம தொழுதோம்னா நம்ம வாழ்க்கை சீராகும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நபிமொழி இருக்கு, அந்த நபிமொழி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நேரான பாதையில அல்லாஹ்வுடைய பாதையில சரியான பாதையில நம்ம செல்லக்கூடியவங்களா நம்ம இருந்தோம்னா அல்லாஹ்வை போல ஆகிவிடுவோமா. கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, கைகளுக்கு கைக்காக, மனதுக்கு மனதாக அப்படின்னு அல்லாஹ்வை போல் நம்ம ஆகிவிடுவோமா. அல்லாஹ்க்கு கண் இருக்கா, காது இருக்கா, கை இருக்கான்னு பல பேர் பலவிதமா சொல்லுவாங்க. அதையெல்லாம் சொல்ல வரல. அல்ல கை இருக்கு, கால் இருக்கு, அதெல்லாம் அந்த தன்மையை போல், அதாவது முத்தகின்களாக போல்
உண்மையாளர்களாக போல் அப்படி நம்ம ஆகிவிடுவோம் தான். இதற்கு நம்ம பொருள்படணுமே தவிர உடனே எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு அல்லாவுக்கு கண்ணு இருக்கா நீங்க மாற்றமா பேசுறீங்க, அல்லாவுக்கு காது இருக்கா நீங்க மாற்றமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணியில நீங்க பார்க்காதீங்க. முத்தகீன்களாக ஆவதற்கான வழியை தான் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? அடுத்தது நம்மளை நான் பரிசீலனை செய்யணும். தொழுகை கொண்டு நம்ம பரிசீலனை செஞ்சுக்கலாம். எப்படி அது செய்யலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், இல்ல சில பேருக்கு தெரியாது, ஏன் எனக்கு கூட இது தெரியாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் முன்னாடி தான் இதையே நான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? சொல்றேன். 80-20 ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 80-20 ஃபார்முலா 80-20 ஃபார்முலா எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? சரி, இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு. அவரு 1 லட்சம் மாசத்துக்கு 1 லட்சம் அவருக்கு கிடைக்குது, வருமானம் 1 லட்சம் கிடைக்குது. மொத்தமே அவருக்கு 100 கஸ்டமர் தான். 100 கஸ்டமர் கொண்டு அவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்குது. அந்த 100 கஸ்டமர்ல 20 கஸ்டமர் அவருக்கு கிடைக்க வேண்டிய 80,000, 1 லட்சத்துல 80,000 வருமானம் கிடைச்சிருது. 20 கஸ்டமர் கொண்டு 80,000 வருமானம் அவருக்கு கிடைச்சிருது. அப்ப 80 பேர் இருப்பாங்கல்ல, இவங்களை கொண்டு 20,000 கிடைக்குது. ஆக மொத்தத்துல 1 லட்சம் அவங்களுக்கு கிடைச்சிருது. 20 கஸ்டமரை கொண்டு அவருக்கு 80,000 கிடைக்குது. இதே நம்ம தொழுகையிலே நம்ம பார்ப்போம். ஒரு 20% நம்ம தொழுகையை முறைப்படி உயிரோட்டமா உஷுரோட நம்ம தொழுதோம்னா நம்ம சொர்க்கத்துக்கான 100 அவுட் ஆஃப் 100 இருக்குல்லையா, அந்த 100ல 80 நம்ம பெற்றுடலாம். மீதி 80% இருக்கு இல்லையா, மற்ற அமல்கள் நற்செயல்கள் அத்தனை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் செய்வது கொண்டு நம்மளுக்கு 20% நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆக 100% கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். 20% நம்ம எஃபர்ட் போட்டா 80% நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். 80% எஃபர்ட் போட்டா நம்மளுக்கு 20% தான் சக்சஸ் கிடைக்கும். இதுல நம்ம அதிகமா நம்ம எதை பார்ப்போம்? மளிகை கடைக்காரரு எந்த வியாபாரத்தை முன்னாடி எடுத்து பார்ப்பாரு? 20 பேரை பார்ப்பாரா, 80 பேரை பார்ப்பாரா? 20 பேர் கிட்ட நம்மளுக்கு 80,000 வருமானம் கிடைக்குது. அப்ப எது அவரை முன்னாடி கவனத்தோட பார்ப்பாரு, கவனிச்சு பார்ப்பாரு. வாங்க 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 20 பேர் கஸ்டமர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு தேவையான எல்லாமே பொறுமையோடு கேட்டு இது பண்ணுவாங்க. அந்த 80 பேரு அண்ணா ஒரு சோப்பு தாங்கல, அண்ணா ஒரு பிஸ்கெட் தாங்கல இப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் பொறுமையா இருங்க, இவங்களை முடிச்சுட்டு நான் உங்களை இது பாக்குறேன்னு வாங்க. இல்லைன்னா அவங்களை கொடுத்து அனுப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அங்க அலட்சியமா தான் பார்ப்பாங்க, அந்த ஒரு பொருள் வாங்குறவங்கள அலட்சியமா தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு நான் இதுல சொல்ல வர கருத்து என்னன்னா, தொழுகையை தொழுதால் உங்களுக்கு 80% உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா சொர்க்கத்துக்கு 100% இருந்தா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். 80% நம்ம கிடைச்சிருமேன்னு நம்ம தொழுகையை தொழுதுகிட்டே இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் 80% நமக்கு கிடைச்சிட்டாலும் 20% வேணும்ல. மற்ற நற்செயல்களை செய்வதை கொண்டுதான் 20% நம்மளுக்கு அடைந்து 100 அவுட் ஆஃப் 100 பெற்று நம்ம சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். தொழுகை சரியா இருந்தால் மற்ற ஏனைய காரியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் மட்டும் இல்லாமல் அது நன்மைக்கும் வழிவகுப்போம். அந்த 20% நம்ம பெற்றலாம். அந்த தொழுகை கொண்டு 80% இல்லைங்க, நம்ம 20% பெற்றலாம். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தாலா திருமுறை குர்ஆன்லயே கூறக்கூடியவனா இருக்கான். அந்த வசனமும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு இந்த 80-20 ஃபார்முலா வச்சே நீங்க கணக்கிட்டுக்கோங்க. முதலில் நம்மளுக்கு கேட்கப்படும், மறுமையில் நம்மளுக்கு கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகை பற்றி. சொர்க்கத்தின் சாவி எதுனா தொழுகைதான். குர்ஆன்ல ஒவ்வொரு தடவையும் தொழுகையே வலியுறுத்தக்கூடியவனாக இருக்கான் அல்லாஹ் தாலா. தொழுகை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க. ஆக நம்ம தொழுகை சரியா இருந்துட்டா அந்த தொழுகைக்கு மறுமைக்கு கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகை பற்றி. அப்ப தொழுகை நமக்கு சரியா இருந்துட்டா மற்ற எல்லா விசாரணையும் நமக்கு பாஸ் ஆயிடும். ஏன்னா தொழுகையில நம்ம பாஸ் ஆயிட்டோம். அப்ப எல்லா விசாரணையும் நம்ம பாஸ் ஆயிடுவோம். கேட்கப்பட முதல் கேள்வி நமக்கு தோல்வியை கண்டுட்டோம்னா மற்ற எல்லா காரியங்களும் தோல்வியில முடிஞ்சிடும்.
முதல் கேள்வி பாஸ் ஆயிட்டா சரியா நம்ம செய்துட்டா மற்ற எல்லா காரியங்களும் சரியாயிடும், எல்லா காரியங்களுக்கும் ஆல் பாஸ், அவ்வளோதான், ஃபெயிலே இல்லை. ஆனால் சலா அதாவது தொழுகை ஃபெயில் ஆயிட்டா மற்ற எல்லா விசாரணையும் ஃபெயிலு. ஆக நம்மளுக்கு அறிவு என்னன்னா தொழுகை சரியா இருந்தால் எல்லாமே சரியாயிடும். நம்மளுடைய அறிவு தொழுகை சரியா இருந்தால் எல்லாமே சரியாயிடும். தொழுகை எல்லாத்தையும் சரியாக்கும், மொத்த நம்மளுடைய வாழ்வையும் சரியாக்கிடும். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நீங்க சரியா தொழுதுட்டா ஹலால் என்ன ஹராம் என்ன பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அதுல இருந்து தவறுகள் என்ன சரி என்ன நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதன்படி செயல்பட்டோம்னா நமக்கு எவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கும். தொழுது பாருங்கள், உங்களுடைய வாழ்வு மாறும். என் வாழ்க்கை மாறுச்சு, உங்களுடைய வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் மாறும், உங்களுடைய மனதும் மாறும் இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கொண்டு. அடுத்த வகுப்புல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.